அஸ்ஸாமில் குடியேறிய பங்களாதேசிகள், பாகிஸ்தானிகள், ஆப்கானிஸ்தானிகளில் இந்து, கிறிஸ்தவ, சீக்கிய, பௌத்தர்களுக்கு குடியுரிமை கொடுக்கும் சட்டம் முஸ்லீமை கழிச்சு விட்டான். அப்போ முஸ்லீமுக்கு குடியுரிமை இல்லை. சிஏயை நம்ம எதிர்த்து போராடணும். எதுக்காக வேண்டி அஸ்ஸாமில் உள்ள எங்கள் சகோதரர்கள் எதுக்கு நீ நாடற்றவர்கள் ஆக்க பார்க்குற அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சிஏயை சேர்த்துக்கிட்டோமே தவிர இந்தியா முழுசு உள்ள மக்களை பாதிக்கிற சட்டம் எதுன்னு கேட்டால் முதல்ல என்பிஆர்னு எடுத்து 140 கோடி இந்திய ஜனத்தொகைங்கிறான்ல, ஆனால் உண்மையில் 150 கோடி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? 150 கோடி பேரையும் சில ஆவணங்களை கொடுத்து விட்டு இந்தியர் ஆக்கிடலாம்னு சொல்லி அப்புறம் தான் என்ஆர்சின்னு கொண்டு வருவாங்க. பெருமளவிலான முஸ்லீம்கள் குடிமக்கள் ஆகாத வகையில் அந்த கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ கணக்கு எடுக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் தேவையற்ற விவரங்களை எல்லாம் கேட்கறான். அதுல என்ன செய்யறான்னா அந்த அதிகாரி இருக்காருல்ல, அவர் என்ன செய்வாருன்னா ரெண்டு ஒரே மாதிரி ஆவணத்தை கொடுத்தான்னு ராமசாமி கொடுக்கும்போது திருப்தி அடைஞ்சிருவார், அப்துல் கார் கொடுக்கும்போது திருப்தி அடைய மாட்டார். அது மாதிரியான அதிகாரிகள் ஏற்கனவே திட்டம் போட்டு நாடு முழுவதும் நுழைந்து இருக்கிறார்கள். என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஷாஹின் பாக்கெல்லாம் மிஞ்சின போராட்டம் நடக்கும். பெரிய சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டோம். சிஏங்கிறது நமக்குரியது கிடையாது. தமிழ்நாட்டு கொண்டு வர போறதும் இல்லை.